அப்பொழுது என் வாய் என்னவா இருக்குமா? ஆமேன். கர்த்தரை மகிமைப்படுத்துறது என் வாய் எப்படி இருக்குமா? பிரியமா இருக்கணும். ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்த வசனம் மாத்திரமல்ல, பாட்டு மாத்திரமல்ல, துதி மாத்திரமல்ல, இருதயத்தை தேவன் என்ன செய்ய எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய இருதயங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை இருதயம் உங்களுக்கு தொய்யல் விழுந்துருச்சுன்னா கர்த்தரை தேடுறல, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் என்ன அவசியம்? தொய்யலாக விழுந்து விடும். ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. அதனால தேவனை நல்லா என்ன செய்யணும்? நல்லா ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுறதுல நீங்க எப்படி இருக்க வேணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவன் அதை இன்னைக்கு இந்த நாளில் விரும்புறதை காட்டிலும் சோத்திரம் இன்னொரு வசனத்துல ஆண்டவர் அப்படியாக சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமா என்ன செய்வானா? அறுவடை பண்ணுவானா? கண்ணீரோடு விதைச்சாதான் யாரா இருந்தாலும் அறுவடை பண்ண முடியும். ஆமே. நீங்க கண்ணீரோடு விதைக்கிறன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? அறுக்கவும் முடியாது, என்ன செய்ய முடியாது? சேர்க்கவும் முடியாது. ஆமே. இப்போ இந்த நாளையில் நம்ம என்ன செய்யணும்னா பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமா அப்படின்னா அதிகமா அறுவடை பண்றானா? அதிகமா. யாரு? கண்ணீரோடு விதைக்கிறவங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில கண்ணீரோடு நம்ம செபிக்கிறோம்? கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் கேட்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமத்துல அதை கேட்டுக்கொண்டிருக்கோம்? அதை கேட்க கேட்க கண்ணீரோடு கேட்க கேட்க தேவன் எல்லாத்தையும் கர்த்தர் அதிகமா கொடுப்பார். ஆமென். ஆனால் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமா அறுவடை செய்வான. கர்த்தர் உங்களை